வணக்கம். அதிகாரம் 111. புணர்ச்சி மகிழ்தல். புணர்ச்சி கூடுதல். காதலனும் காதலியும் இன்புறுதல் என்பது பொருள். குறள் எண் 1101. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்தொடி கண்ணே உழ. ஐம்புல இன்பங்களும் தன் காதலியிடம் உள்ளன என்னும் தலைவன் கூற்று. கண்ணால் கண்டும் செவியால் கேட்டும் நாவால் உண்டும் மூக்கினால் முகர்ந்தும் மெய்யால் தீண்டியும் அனுபவிக்கப்படும் ஐம்புல நுகர்ச்சியும் ஒளிமிக்க வளையல் அணிந்த என் காதலியிடம் உள்ளது என்பது கவிதை பொருள். குறள் எண் 1102. பிணிக்கு மருந்து பிரமன். அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. நோயுற்றால் அந்நோய்க்கு மருந்து பிரிதொரு பொருள் ஆகும். பிணிக்கு மருந்து பிரமன். அணிகலன் அணிந்த என் காதலியால் வந்த நோய்க்கு இவளே மருந்தாவாள். அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து. தன் நோய்க்கு காரணமாகிய இவளேதான் தன் நோய் தீர்க்கும் மருந்தும் ஆகிறாள். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து என்பதும் குறிப்பறிந்த தலைவனின் கூற்று. குறள் எண் 1103. தாம் வீழ்வார் மென் தோள் துகிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான் உலகம் தாம் விரும்பும் தலைவியின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயிலை விட இனிமை உடையதோ என்பது தலைவன் கூற்று. புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ என்பதும் ஊடல் உவகை காட்டும் புத்தேள் நாடு. பெருங்கல் நாடன் இனியன் ஆகலின் இனத்தின் இயன்ற இன்னாமையினும் இனிதோ இனிது எனப்படும் புத்தேள் நாடே என்பது கபிலர் காட்டும் குறுந்தொகை தலைவியின் கூற்று. விரிவான விளக்கத்திற்கு குறுந்தொகையின் 288வது பாடலின் ஒலி உரையை கேளுங்கள். நேரத்தின் சுருக்கம் கருதி இவ்வேண்டுகோள். உயர்நிலை உலகம், அரும்பெறல் உலகம், புத்தேள் உலகம், மறுமை உலகம், பெரும்பெயர் உலகம், மேலோர் உலகம், தேவர் உலகம் என்றெல்லாம் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. குறள் எண் 1104. நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன் என்னும் தீ யாண்டு பெற்றாள் இவள். தெரும் சுடும், குறுகுங்கால் நெருங்கினால். இவளை விட்டு நீங்கினால் சுடுகின்றது, இவளை நெருங்கினால் குளிர்ச்சியாக உள்ளது. இப்படிப்பட்ட நெருப்பை என் காதலி எங்கிருந்து பெற்றாள்? தீ அருகில் நின்றால் வெப்பம் தரும், சுடும் தன்மையது. நீங்கினால் சுடாது, இவள் தன்மை முற்றிலும் வேறாகிறதே என்பது தலைவன் கூற்று கவிதை. எனவேதான் நீங்கின் தெரும் குறுகுங்கால் தன் என்னும் தீ என தீக்கான விளக்கம் நீண்டிருக்கின்றது. தொடிற்சுடி நல்லது காமநோய் போல் விடிற்சுடல் ஆற்றுமோ தீ என்பதும் நெருப்பு தொட்டால் தான் சுடும், காமநோய் விட்டாலும் சுடுகிறது என்னும் பிரிவாற்றாத காதலர்களின் குரல்தான். குறள் எண் 1105. வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே தோட்டு ஆர் கதுப்பினாள் தோள். தோட்டு ஆர் கதுப்பினாள் தோள் என்பது தலைவியின் தோளை குறிக்கும். தோட்டு தோடு பூவிதழ், ஆர் அணிந்த, கதுப்பு தலைவியின் கூந்தல். விரும்பிய பொருள்களை விரும்பிய நேரத்தில் எளிதாக எய்தி இன்புறும் இனிமை போலும் மலர்கள் நிறைந்த கூந்தலாளின் தோள்கள் எப்பொழுதும் விரும்பியதை தந்து இன்பம் தருகின்றன என்பது தலைவியின் கூந்தலில் தோய்ந்த தலைவன் கூற்று கவிதை ஆகும். தோட்டு ஆர் என்பதற்கு தோள் தாழ் என்றொரு பாட வேறுபாடும் உண்டு. தாழ்ந்த கூந்தல் என்பது பொருள். குறள் எண் 1106. உருதோறு உயிர் தளிர்ப்பத் தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள். இவள் தோளை தொடும்போதெல்லாம் என் உயிர் தளிர்க்கின்றது. தீண்டலால் உருதோறும் உயிர் தளிர்க்கின்றது. இப்பேதையின் தோள்கள் அமிழ்தத்தால் ஆனவையா? பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள் என்பது கவிதை பொருள்.
தலைவன் இன்பத்திற்கு காரணமான தோள்களை அமிழ்தமாக காட்டும் கவிதை. குறள் எண் 1107. தம் இல் இருந்து தமது பாத்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. பாத்து பகுத்து மாமை நிறத்தாள் முயக்கம் எப்படி இருக்கிறது என்றால், தன் வீட்டிலிருந்து தன் உழைப்பால் பெற்ற பொருளை எல்லோருக்கும் பகுத்து கொடுத்து உண்பதை போன்றது, இன்பம் தருவது என்பது தலைவன் கூற்று. தம் இல் தமது உண்டன்ன என்பது வெண்பூதனார் காட்டும் உவமை ஆகும். குறள் எண் 1108. வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போழப்படா முயக்கு. வீழும் விரும்புகின்ற, வழி காற்று, போழப்படா புகாத நுழையாத, முயக்கு தழுவல் முயக்கம், காற்று கூட புக முடியாமல் தழுவும் முயக்கம் உள்ளம் ஒத்த காதலர் இருவருக்கும் இன்பம் தருவது. வழியிடை போழப்படா முயக்கு இருவருக்கும் இனிது என்பது கவிதை பொருள். தழுவலின் இறுக்கத்தை வழியிடை போழப்படா முயக்கு என்கிறது புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம். குறள் எண் 1109. ஊடல், உணர்தல், புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். தலைவன் கூற்று கவிதை. ஊடுதல், சிறு சண்டையிடுதல் என்பது பொருள். ஊடுதல், ஊடலை உணர்ந்து விடுதல், கூடுதல் ஆகிய இவை காமத்தை இடைவிடாது பெற்றவர் பெற்ற பயன் என்பது கவிதை பொருள். குறள் எண் 1110. அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. நூல்களினாலும் நுண் உணர்வினாலும் நூற்பொருளை அறிய அறிய அறியாமையை உணர்வது போல செந்நிற அணிகள் அணிந்தவளிடம் சேரும் பொழுது இவளிடம் காதலை உணர்கிறேன் என்னும் தலைவன் கூற்று கவிதை. மலரினும் மெல்லிய காமத்தை புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம் தலைவன் கூற்று வழி விரித்துரைத்துள்ளது.